ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் மீண்டும் ஒரு முறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவனுடைய வார்த்தைகள் சிலவற்றை உங்களோடு தியானிக்கும்படியாய் தேவன் தந்த அந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் செலுத்துகிறேன். அன்புக்குரிய உங்கள் யாவருக்கும் இரட்சகரும் ஆண்டவருமாக இயேசு நாமத்தில் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. எபேசியர் 4 அதிகாரம் 14-15 வசனங்களை நாம் பார்க்குறோம். எபேசியர் 4:14-15 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? வாசிங்க. நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூது வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பல வித காற்றுகளினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லா நிலையிலும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படி சபையை வைத்தார். அதான் அதுக்கு முன்னால் இருக்க வசனங்கள். அன்புக்குரியவர்களே, வளருகிறவர்கள், வளர்ச்சின்னா உங்களுக்கு தெரியும். ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு பாலை கொடுத்து அப்படி கொடுத்து அது மாதங்கள் வருடங்கள் கடந்து செல்லும்போது அந்த குழந்தை வளர வேண்டும். வளர வேண்டுமா? ஆஸ்பத்திரியில் சொல்லுவாங்க, 6 மாதத்துக்கு இருக்கா வெயிட்டு பார்த்துட்டு போங்க, இவ்வளவு நாளாச்சுன்னா அந்த பிள்ளைக்கு இவ்வளோ வெயிட் இருக்கணும், இந்த வயசுன்னா இந்த வெயிட் இருக்கணும் சொல்கிறாங்க இல்லையா? இல்லைன்னா பிரச்சனை இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே மருந்து பார்க்கணும், வேறு காரியம் பார்க்கணுன்னு சொல்லுவார்கள். அப்போ வளர்ச்சி இருக்க வேண்டும். வளர்ச்சி இல்லைன்னா நாம் சந்தோஷப்பட மாட்டோம். 5 வயசாகியும் ஒரு பிள்ளை தொட்டில் விட்டு இறங்க இல்லைன்னா நீங்கள் மிட்டாய் குடிப்பீங்களா? பிள்ளைக்கு பிறந்த நாள்னு ஸ்வீட்டு கொடுக்க மாட்டே இல்லையா? சங்கடம். 5 வயசாகுது, பிள்ளை இப்படி இருக்குன்னு நமக்கு சங்கடம். அப்போ பிள்ளை வளராவிட்டால் நமக்கு சங்கடம் உண்டாகிறது மாதிரி நம்மை ஆண்டவர் அழைத்தார். பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை கற்றுத்தந்து நித்திய ஜீவனை குறித்த அறிவை கற்றுத்தந்து அதில் வளரும்படியான ஒரு சூழ்நிலைக்கு அழைத்து கொண்டு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடனே நாம் வளர்ந்து பூரண ஆகிவிடவில்லை. கலாத்தியர் 4 அதிகாரம் 19 கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் மறுபடியும் கற்ப வேதனைப்படுகிறேன்னு சொல்லியிருக்கு. அப்போ கிறிஸ்து இயேசுவின் தன்மை நமக்குள்ளே ஒரு குழந்தையாக கொஞ்சம் போல உருவாகியிருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது நாம் அந்த நிலையில் கிறிஸ்துவின் பூரணத்துக்கு வளர வேண்டும், வளர்ச்சி இருக்க வேண்டும் என்பது தான் செய்தி. அப்போ அடிக்கடி நம்மை நாமே திருப்பி பார்த்து கொள்ள வேண்டும். நான் கூட்டத்துக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? வந்தது போல தான் இருக்கிறேனா? என்னென்ன ரீதியிலே நான் வளர்ந்துருக்கிறேன்? நம்ம பிள்ளைகளுக்கு வளர்ச்சியை நம்ம பார்க்குறோம் இல்லையா? அடிக்கடி வெயிட்டு பார்க்குறோம் இல்லையா? இது மாதிரி நம்முடைய வெயிட்டை பார்க்காண்டாமா? எவ்வளவு நம்ம வெயிட்டு தேறி இருக்கோம், வளர்ந்துருக்கோம் என்று பார்க்க வேண்டும். பொதுவாக சபைகளில் ஒரு வழக்கம் உண்டு. கூட்டத்துக்கு வருவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அப்படியே வரும்போது கொஞ்ச நாள் கழித்து அவர்களுக்கு வேலை கிடைக்கும், வீடு கட்டுவார்கள், பொருளாதார ரீதியில் சில மேன்மைகள் எல்லாம் உண்டானோன்னா அதை பற்றி அடிக்கடி சாட்சி சொல்வார். கர்த்தர் வேலை தந்தார், சம்பளம் தந்தார், வீடு கட்ட உதவி செஞ்சார், நான் இந்த கூட்டத்துக்கு வரும்போது இன்னும் நிலைமையில் வந்தேன், இப்போது கர்த்தர் இப்படி மாற்றியிருக்கிறார். பெரும்பாலும் எல்லா விசுவாசிகளும் இப்படி ஒரு சாட்சியை சொல்லியிருப்பாங்க. நாங்கள் இப்படி வந்த வேலை இன்றைக்கி இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தார். அப்போது விசுவாசிகளுக்கு ஒரு சுய நிறைவு, சுய திருப்தி என்ன தெரியுமா? அன்னைக்கு இருந்ததோட எம்படோ கொள்ளலாம். அல்லேலூயா. நாங்கள் வளர்ந்துட்டோன்னு சாட்சி சொல்லுவாங்க. சாட்சி இருக்கட்டு, ஆனால் இந்த வளர்ச்சியை பற்றி இங்கே நாம் சிந்திக்கவில்லை. அல்லேலூயா. நல்ல கவனத்தில் கொள்ளணும். நான் பணத்தில் வளர்ந்தேன், சொத்தில் வளர்ந்தேன், வீட்டில் வளர்ந்தேன், உலக பிரகாரமான காரியங்களில் வளர்ந்தேன், பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் இருக்குது என்கிற வளர்ச்சியை பற்றி இங்கே பேசவில்லை. ஹல்லேலூயா. இந்த வளர்ச்சியெல்லாம் மற்றவங்களுக்கும் வருது. ஒரு கட்டத்தோடு இது இங்கே நின்று விடும். இது நமக்கு பயன்படாது. ஹல்லேலூயா. இது நம்மோட வராது. ஆகவே இந்த வளர்ச்சியை பற்றி சபை பேசக்கூடாது தான். அப்படி தான் எனக்கு வார்த்தை முன்னால் வருது.
அந்த வளர்ச்சிகளை பற்றி சபை சந்தோஷப்படக்கூடாது, பேசக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. பல சபைகளில் இந்த பிரச்சனை இருக்குது. ஒரு சின்ன ஓலைக்கெடு சபையை ஆரம்பிப்பாவ, அப்புறம் ஆளு எல்லாம் வரும், கட்டடம் எல்லாம் பெருசாக்கி பெரிய கட்டடம் எல்லாம் போட்டால் ஒரு பெரிய சந்தோஷம், நாங்கள் பெருசாக வளர்ந்துட்டோன்னு ஒரு சந்தோஷம். ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணது நிச்சயமாக சந்தோஷமான காரியம், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் இங்கே நாம் சிந்திக்கிற விஷயம் அதை தாண்டி சிந்திக்கிறோம். நீங்கள் கர்த்தருக்குள் ஆத்துமாவில் உள்ளான மனுஷனில் ஆவிக்குரிய பிரகாரமாய், அதாவது நீங்கள் இங்கேருந்து கண்ணை மூடுவீங்க, எல்லாரும் என்ன ஜாத்தன்னு சொல்லுவேன், கண்ணை மூடுவோம். ஒரு நாள் கண்ணை மூடும்போது நாம் என்ன நிலையிலே கடந்து செல்வோம்? அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 14ஆம் அதிகாரமா அதன் 13ஆம் வசனமா, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர் தங்கள் பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவருடனே கூட போகும். சரியா? அப்போ கூட போகிற விஷயமே இருக்கிறது, கூட போகாத விஷயமே இருக்குது இல்லையா? அப்போ நமக்கு கூட வராத காரியங்களில் நான் வளர்ந்துருக்கேன்னு சொல்லுது, அவ்வளவு சரியில்லை, சிறப்பு இல்லை, சரிதானே? இல்லையா? எல்லாம் வளர்ந்துருக்குன்னு சொல்லுதியா, வருங்க இடம் இல்லையா, போறிய அல்ல இல்லையா? நீங்கள் சம்பாதிச்சதையும் பிரயாசப்பட்டதையும் கொண்டாடினதையும் வழக்குண்டாக்குனதையும் ஒன்றையும் கொண்டு போகவில்லை இல்லையா? அல்ல இல்லையா? பின்ன என்ன பிரயோஜனம் இருக்குது? இப்போ உங்களுக்கு வழங்கியிருக்கோன்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த விஷயங்களை குறித்து நான் பேசவில்லை. நம்மோடு கூட வருகிற காரியங்கள், அதுக்கு இன்னொரு வார்த்தை என்ன தெரியுமா? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 20-21, பரலோகத்திலே பொக்கிஷங்களை சேர்த்தவங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். அப்போ இது எங்கே பொக்கிஷம் சேர்க்குது? பூமியில் உள்ள பொக்கிஷத்தை பேசலை, பரலோகத்தில் மறுமையில் நம்மோடு கூட வரக்கூடிய காரியங்களை குறித்து தான் இங்கே பேசியிருக்குது. அப்போ அந்த விஷயங்களில் நீங்கள் எவ்வளவு வளர்ந்தீர்கள்? அல்லேலூயா. இப்போ ஒரு ஐடியா கிடச்சா? அல்லது இன்னொரு மரபக்கம் எடுத்துக்கிடுவோம். பிரசங்கியாரே கொஞ்சம் வருஷமாக கூட்டத்துக்கு போகிறேன், பணத்திலே மேம்பாடு இல்லை, உலக காரியங்கள் ஒரு விஷயத்திலே நான் மேம்படலை, நான் அப்படியே தான் போகிறேன். இது இன்னொரு பக்கம் இல்லையா, மரபக்கம். என்ன கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் உள்ளான மனுஷனில் கிறிஸ்துவுக்கேற்ற ரீதியில் பரலோகத்துக்குரிய காரியங்களில் நீங்கள் வளர்ந்தீர்களானால் அதுதான் பெரிய மதிப்பு. அல்ல, அந்த ஐஸ்வர்யவான் லாசரு சம்பவத்தில் அதுதான் நடந்து போச்சு. அவன் உலகத்தில் பெரிய ஆள் பெருவிட்டான் இல்லையா? மற்றவன் தெருவில் கிடக்கான். இப்போ தெருவில் கிடந்தவன் பரதீசில் இருக்கிறான், அரண்மனையில் இருந்தவன் எங்கே இருக்கிறான்? அங்கே பாதாளத்தில் கிடக்கிறான். அப்போது பூலோக ரீதியில் நாம் வளர்ந்தோமா வாழ்ந்தோமா, நம்ம எல்லாம் பாராட்டினாங்களா, ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொல்லு, அதெல்லாம் காரியம் அல்ல இல்லையா? பரலோகத்தில் பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்கக்கூடிய ரீதியில் நீங்கள் வளர்ந்தீர்களா? எவ்வளோ வளர்ந்தீர்கள்? அல்ல. பொதுவாக இந்த நாட்கள் மற்ற சபையில் நான் சொல்லுகிறேன், நான் இங்கே அடிக்கடி வந்து உங்களை பரலோகத்தில் பொக்கிஷம், ஆத்துமாவில் மேம்பாடு, நித்தியத்துக்குரிய நன்மைகள் மேன்மைகளை குறித்து தான் நான் எப்போதுமே பேசுகிறேன் இல்லையா? வேறு காரியங்கள் நான் பேசுகிறதில்ல. பல சபைகளில் என்ன பேசிடுவாங்கன்னா, இப்போ பேசி கொண்டிருக்கிறார்கள், நீ உலகத்தில் அப்படி இருப்பாய் இப்படி இருப்பாய் அப்படின்னு உலக காரியத்தில் வளருது பற்றியே தான் எப்போ பார்த்தாலும் பிரசங்கம் அதுதான் நடக்கும். இப்போ சபைன்னு சொன்னால், இப்போ வழக்கமாக நம்ம சபையில் நீங்கள் கூடி வந்திய, இப்போ பாஸ்டர் சொன்ன மாதிரி ஒரு மாதம் முழுசும் கர்த்தர் காத்தார், இன்னும் ஒரு வருஷம் ஆச்சுன்னா ஒரு வருஷம் முழுதும் கர்த்தர் காத்தார், நடத்தினார், பாதுகாத்தார், நன்மை செய்தார், எல்லாம் நன்றியோடு நினைக்கிறது உண்டு, நினைக்க வேண்டும் அல்ல இல்லையே, வேண்டான்னு சொல்லலை. ஆனால் நல்லா கவனிக்கணும், நாம் இந்த உலகத்தில் கர்த்தர் காத்தார், நடத்தினார், தேவையை சந்தித்தார், கடந்தித்தார், உலக பிரகாரமாக எங்களை சுமூகமாக வாழ வைத்தார், சரிதானே? இதுக்கு சபையினுடைய அனுபவம் கிடையாது. புரியுதா நான் சொல்லுது? இது ஒரு பகுதி ஆண்டவர் செஞ்சார், நன்றியோடு நினைக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இது சபையினுடைய அனுபவம் கிடையாது. சபையினுடைய அனுபவம் என்னது? நான் கிறிஸ்துவுக்குள் எவ்வளோ பலப்பட்டேன் அல்ல இல்லை, ஆத்மீக சத்தியத்தில் எவ்வளவு பலப்பட்டிருக்கிறேன், வளர்ந்துருக்கிறேன், ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அந்த அனுபவத்தை தான் சபையினுடைய அனுபவம்னு சொல்லுது. ஒரு ஐடியா கிடச்சிருக்கா? உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் நான் அந்த செய்தியை சொல்கிறேன். நம்மை விட்டு எடுபட்டு போகக்கூடிய உலகத்துக்குரிய
எந்த காரியங்களையும் குறித்து ஒரு சபை மேன்மை பாராட்டக்கூடாது. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எடுபடுகிற காரியத்தை பற்றி ஆண்டவர் பேசலையே இல்லையா? அப்போ இந்த சபையில் வந்து விசுவாசியான பூமிக்குரிய அல்லது நம்மை விட்டு எடுபட்டு போகக்கூடிய அநேக காரியங்களை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அதுக்கு சாட்சியெல்லாம் சொல்லுவீங்க. ஆனால் இது சபையினுடைய அனுபவம் அல்ல இல்லையா? இதில் நீங்கள் வளர்ந்துருக்கலாம், வளராமல் இருக்கலாம், அது வல்ல காரியம். நித்தியத்துக்குரிய உங்களோடு வரக்கூடிய காரியங்களில் நீங்கள் வளர்ந்தீர்களா என்பது சிந்தனை. ஒரு ஐடியா இருக்கு இல்லையா? சரி, தொடர்ந்து நீங்கள் ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்றபடி வேஷம் தெரியாமல் தேவனுக்கு பிரியமோ நன்மையோ பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதுசாகி மறு ரூபமாகணும். அல்ல, இந்த பிரபஞ்சத்தில் பல காரியங்கள் பல மாதிரியாக காட்டப்படுது. இப்போல்லாம் நீங்கள் வெளியெல்லாம் சுற்றிக்கிட்டு வந்திருக்குதிய, வெளியில் நீங்கள் பார்க்குற அநேக காட்சிகள், பல காரியங்கள்லாம் கடந்து வந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி ஏதோ ஒரு ரீதியில் மேன்மையாக இருக்கிற மாதிரி, மேட்டுமையாக காட்டுவது மாதிரி, பெருமையாக காட்டுவது மாதிரி, கலர்ஃபுல்லாக காட்டுவது மாதிரிலாம் நிறைய காட்சிகளை எல்லாம் பார்த்து விட்டு தானே வந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் தானே நம்ம வாழுகிறோம் இல்லையா? நம்மை சுற்றி இந்த உலகம் என்னெல்லாம் காரியங்கள் கவர்ச்சியாய் மேம்பாடாய் செய்து இருக்கிறது என்கிறதெல்லாம் நம்ம பார்த்து விட்டு தான் இங்கே வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை மனசில் வைக்கணும். இங்கே வெளியே காலையிலேருந்தே பல இடத்துல எல்லாம் சுற்றி இருப்பிய, அநேக காரியங்களை பார்த்தீர்கள், அது பல மாதிரியானது. அநேக காரியங்களை பார்த்து ஹோ என்ன பிரம்மாண்டமாக இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை பிரமித்த காரியங்கள் இருக்கலாம், நீங்களே சொக்கி போய் நின்ன காரியங்களாக இருக்கலாம் இல்லையா? ஆமாம், கவர்ச்சியில் அப்படியே நிற்கக்கூடிய காரியமாக இருக்கலாம். இப்படியெல்லாம் பல காரியத்தை பார்த்து நினைத்து கற்பனை பண்ணி கனவோடு உள்ளே வந்தீர்கள். இப்போ இங்கே உள்ளே வந்தால் இப்போ நேர தலைகளான செய்தி கேட்குது. அல்ல என்ன செய்தி? இப்போ நான் தான் சொல்லணும், அது முன்னால் வந்துட்டுருக்க தான் சொல்கிறேன். நான் சொல்லுவேன், நீங்கள் பகலை பார்த்ததெல்லாம் மாயை. கண்ணை மூடினோன்னா, வீட்டில் போய் கண்ணை மூடினோடனே எல்லாம் மறைஞ்சாச்சு. இனி நிரந்தரமாக கண்ணை மூடினா எல்லாமே மறைஞ்சிடும். அப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் வருஷம் முழுவதும் வாழ்க்கை முழுவதும் எத்தனையோ சூழ்நிலைகளை சுற்றி வருகிறீர்கள் இல்லையா? எத்தனையோ ஆண்டுகள், எல்லாமே மாயை. அல்ல, அதுக்கு எவ்வளவு பணம் செலவாக்குறாவ, எவ்வளவு கொண்டாட்டம், எவ்வளவு இந்த கல்யாண வீடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பண்டெல்லாம் கல்யாண வீடுன்னா ஒரு 15 நாளுக்கு முன்னாலே முறுக்கு சுற்றுதான், அதை சுற்றுதான், இது சுற்றுதான், பயங்கரமாக ஆரம்பிச்சிருவாவ. கொடி வெட்டுது, அதை வெட்டுதுன்னெல்லாம் அங்கே பயங்கர மும்முரத்தை பார்க்கணும் இல்லையா? என்னத்துக்கு? கல்யாணம் கொண்டாடுறதுக்கு. அன்னைக்கு கொலவாழை கட்டு என்ன, செந்தேங்காய் கட்டு என்ன, ஆமாம் சிவப்பு தேங்காய் கட்டு என்ன, அப்படி என்ன இப்படி என்ன, எல்லாம் பயங்கர தட்டாபுடல். இதெல்லாம் ஒரு 6 மாதமான தயாரிப்பு. வரவெல்லாம் கீறி முன்னாலே அடுக்கணும், எல்லாம் பயங்கரம். கல்யாணம் வந்தாச்சு, பெண்ணு கட்டியாச்சு, கூட்டிகிட்டு போயாச்சு, அந்த அலை கிடக்கும். எல்லாம் பார்த்துருக்குது, எல்லாம் பிள்ளைகளெல்லாம் பிச்சு அழிச்சு கிழக்கும். இல்லையா? கொஞ்ச நேரத்துக்கு தான், அவ்வளவு நேரத்துக்கு எவ்வளவு பணத்தையும் செலவாக்கி எவ்வளவு பிரயாசம் எடுத்துருக்கு இல்லையா? எல்லாம் பிச்சு வலிச்சு இலையெல்லாம் கிடந்து நாரம். ஆமாம், பின்னால் பார்த்தா எல்லாம் நம்ம கடந்து வந்த பாதை தானே. அப்போ உலகம் இந்த மாயைக்கு எவ்வளவு ரிஸ்க் எடுக்குது இல்லையா? எவ்வளவு பணம் செலவாக்குது, தலைகளாக நிற்குது. இப்பவும் அப்படிதான், அதெல்லாம் சுற்றிட்டு தானே வந்திருப்பிய. இங்கே வந்தோன்னா செய்தி என்னது? நீ பார்த்ததும் கேட்டதும் சுத்தினதும் எல்லாம் மாயை. கண்ணை மூடினா கனவாய் முடியும். அதனால் இதை இப்போ மறந்து விடு. ஆமாம், நான் அப்படி தானே பிரசங்கம் பண்ணோம். அந்த கேட்டுக்கு வெளியே வைத்து கொண்டு உள்ளே வா. இப்போ ஒரு புதிய உலகத்துக்கு உள்ளே நுழைகிறாய். இது பரலோக ராஜ்யத்தின் செய்தி. அல்லேலூயா! நித்திய ஜீவனுக்கு ஏற்ற செய்தி, நிலையற்ற நிலையான சுதந்திரம். ஓகே, நிலையான சுதந்திரம், நிலையான சுதந்திரத்துக்குரிய செய்தி தான் இதுக்குள்ளே இருக்குது. சரிதானே? இங்கே இருக்குது, எல்லா சபையிலும் இல்லை. வெளியே என்ன இருக்கோ அதுதான் உள்ளே இருக்கு. அல்லேலூயா! அப்போது ஆயுசு முழுதும் இப்படியே சிந்தையில் கறங்கிட்டு நடக்க ஆளல் எப்படி எண்ணத்தில் வளர்ந்துருக்கோம்? ஆமாம், அதுதான் சொல்லலையா, பிரசங்கி மாதிரியே பெயிண்ட் அடிச்சுட்டு வரா வேணும்னா எண்ணத்தில் வளர்ந்துருக்கா வேணும் தெரியுது இல்லையா நமக்கு? அதுக்கு நேர் தலைகீழான காரியமாக சபையினுடைய அனுபவம். அதனால தான் இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தது கேட்டது சுற்றி வந்தீங்களே, அந்த காரியங்களை குறித்து அல்ல,
தேவனுக்கு பிரியமா? பரலோக தேவனுடைய பார்வையில் எது பிரியம், எது விலையேற பெற்றது, எது நிலையானது, எது நிஜமானது என்பதை குறித்து ஒரு சிந்தை நம்முடைய மனசில் உண்டாகணும். அல்ல இந்த சிந்தை உண்டாகாமல் நீங்கள் 30 வரையும் 40 வரையும் கூட்டத்துக்கு வந்து ஏதாவது பிரயோஜனம் உண்டா? வந்தியா போனியா? இல்லை. ஒரு வேளை உலகத்தில் சில நன்மைகள் கிடச்சிருக்கலாம். கொடுங்கள் கொடுக்கப்படும் ஆண்டவர் சொல்லியிருக்கார், எல்லாம் தந்திருப்பார். 10 கொடுத்தா வட்டியோட தந்திருப்பாரு. இல்லையா? இது அனைத்தும் பாழாயிப்போம். அதான் கவனத்தில் கொள்ளணும். இது அனைத்தும் பாழாயிப்போம். இதில் வளர்ந்துறது பற்றி நீங்கள் சிந்திக்கக்கூடாது. பரலோக தேவன் நித்தியத்துக்கு ஏற்ற காரியங்களில் நீங்கள் எப்படி சிந்திக்கிறீர்கள்? உங்கள் மனசனுடைய நினைவு, சிந்தனை, உணர்வு என்ன? உதாரணமாக நான் சொல்லுவேன், ஒரு இடத்துல ஒரு ஜிம்முன்னா என்னது? இந்த உடற்பயிற்சி எல்லாம் செய்து கையை காலை முறுக்கி அப்படி பெரிய பட்டம் எல்லாம் போட்டு விட்டுருப்பா, பார்த்துருக்கலாம். அதுக்கிட்டோடி போயிட்டு இருந்தேன். நான் இதை பார்த்தேன், என்னடா இப்படி பெரிய இதாக போட்டு முறுக்கி விட்டுருக்கு இது. இந்த இப்படியே பார்த்தோன்னா எனக்கு மனசில் தோணுது, இப்போ இதை மண்ணில் வச்சோன்னா பெரிய பட்டி செய்யணுமே தெய்வமே. சிந்தனை போகிற பக்கம் பார்த்தீங்களா? வேற ஒருத்தன் சிந்திச்சிருந்தா ஓ பயங்கரமாக இருக்கா, எப்படி இருக்கா, அப்போ நமக்கு எப்படி கோழியும் முட்டையும் தின்னு கையை முறுக்கணும்னு அவனுக்கு தோணும். அது ஆளாளுக்குள்ள வித்தியாசம். அவனுக்கு என்ன தோணும்? இது மாதிரி முறுக்கணும். இனி எங்கேயாவது துணி கடைகளில் இந்த பட்டு உடுத்து பொம்பளைகள் அப்படி விட்டுறோன்னா உங்களுக்கு சில பொம்பளைகளுக்கு தோணும், ஓ நல்லா இருக்கு இல்லையா, இது மாதிரி ஒன்று வாங்கினா கொள்ளாமே போய் வாங்கணும்னு தோணும். எனக்கு மனசு நேர தலைகளை தோணும், இதை இப்போ மண்ணில் கொண்டு வச்சணுமே தெய்வமே. இப்போ உள்ள பிரபலமான பாஸ்டர் மாதிரிலாம் கோட்டை போட்டாங்க அடக்கம் பண்ணுவாங்க. ஆமாம், பொம்பளைகளும் அப்படி தான் பட்டு உடுத்தியாக அடக்கம் இல்லையா? பார்க்கலையா நீங்கள்? எனக்கு நேர தலைகளை வரும். இது இப்போ மண்ணில் கொண்டு வச்சு இப்படி இல்லையா, இந்த பட்டோட கொண்டு வச்சா அதுக்கு விலையும் காணுமே கொஞ்சம். இல்லையா? பிசாசு சாமர்த்தியம் கூட எனக்கு இப்போ தலைகளாக தெரியுது. இல்லையா? இப்போ புரியுதா? அப்போ பிதாவாகிய தேவனுக்கு ஏற்ற சிந்தை எப்படி வருதுன்னு தெரியுதா? மனசு மாறி போச்சு, அம்படும் தலைகளாக தெரியுது. அதனால கடைகளில் போனால் கூட நான் சில வேலை ஏதாவது ட்ரெஸ் வாங்கணும்னு போனால் எனக்கு கரெக்டாக இந்த மாதிரி இல்லைன்னா வாங்கவே மாட்டேன். இல்லையா? நாம் வாங்க போகிற துணி ஒன்று அங்கே இருக்காது. அது ஒரு பெரிய பிரச்சனை. அங்கே போனோன்னு சொல்லலாம், மேலே போங்க சார், மேலே போனோன்னு சொன்னால அங்கே போங்க சார், லிஃப்ட்டில் போங்க சார், உள்ள இடம் எல்லாம் சுற்றிக்கிட்டு வருவேன், எனக்கு திருப்தி வராது வருவேன். இவன் இந்த கேஷில் இருப்பானே, இவன் அவனோட கூப்பிட்டு திட்டுவான், டே என்ன அவனுக்குள்ள கிடைக்க இல்லையா, ஒருத்தன் உள்ளே வந்தான் விட்டுட்டியலே. பெரிய டென்ஷன் ஆயிரும். நான் போனாலே டென்ஷன் தான், ஒன்றும் எடுக்க மாட்டான், வாங்க மாட்டான். அது அங்கே சரியில்லை, இது இங்கே சரியில்லைன்னு சொல்லுவான். அவனுக்கு படத்துக்கு இது நல்லா இருக்கேன் சார், தின்னா கொள்ளலாம் சார், நல்ல இனிப்பு சார், என்ன படம் எல்லாம் காட்டுவான். எனக்கு நல்லா இருக்க நீ வச்சுக்க, எனக்கு நல்லா இருக்கு எனக்கு வேணும். அப்போ நம்ம மனசு புதுசானனால ஒன்றும் ஒத்து வராது, ஒன்றும் திருப்தி வராது. இந்த படம் அம்பட எனக்கு நேர தலைகளை தெரியும். ஒரு ஐடியா கிடச்சா உங்களுக்கு எப்படி தெரியுது? கல்யாண வீட்டில் பண்ணால் உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு இப்படி தான் தெரியுது. இல்லையா? எல்லாமே தலைகளை தெரியுது கொள்ளாமே. அப்போ மனசு பரலோக தேவனுக்கு ஏற்ற காரியங்களை சிந்திக்கிறதுக்கு மர ரூபமாகணுமா? இல்லையா? மனம் புதுசாகணுமா? உங்களுக்கு ஆச்சா அந்த மனசு புதுசு? உங்களுக்கு எப்படி தெரியுது? அது நீங்களே தான் பார்த்துக்கணும். மனசு புதுசாச்சா இல்லை பெருசங்கார எங்களுக்கும் போனால் இது ஒரு பயங்கர காரியம்னு ஒரு கறக்கம் தான் அப்படி தோணுதா? அது நீங்கள் பார்த்துக்கணும். உங்கள் மனசு புதுசாகவே இல்லை. 30 வரையும் கூட்டத்துக்கு வந்து மனசு புதுசாகவே இல்லைன்னு சொன்னால் கண்ணை மூடுறப்புறம் இந்த மனசுலேயே ஆத்மா இல்லையா? ஆத்மா தான் மனம், ஆத்மா தான் உள்ளான மனுஷன். இது இல்லையா வெளியே போகிறது? அப்போ அது எந்த லட்சணத்தில் இருக்கும்? இல்லையா? பூமிக்குரிய சிந்தையிலே இருக்கும். இல்லையா? பரலோக சிந்தைக்கு தெரியாது. டேய் எங்கே வந்து நிற்கும்? எல்லாம் புதுசாக இருக்கு, ஐடியாவே இல்லை. பரலோகத்தில் கொண்டு விட்டாலும் நமக்கு குழம்பி போயிடும். உங்களை கொண்டு பரலோகத்தில் கொண்டு விட்டாலும் இது என்னது இவ்வளோ வெளிச்சம் அடிச்சது இப்படியெல்லாம், இது என்னது இங்கே கொண்டு விட்டுருக்கு? நமக்கு அங்கே கல்யாண வீட்டில் உள்ள கொண்டாட்டம் தான் தெரியும், பால் காட்சி வீட்டில் உள்ள நாடகம் தான் தெரியும். இந்த உலகத்தில் ரோட்டில் ஓடி போடுற நாடகம் நமக்கு இதுலேயே பழகிட்டேன் இல்லையா? இது அம்படம் தலைகளை இருக்கு, நினைக்கவே இல்லையா, இது எனக்கு ஐடியாவே இல்லை, இது எந்த இடம் எங்கே கொண்டு விட்டுருக்கு? இல்லையா? ஏன்னா நம்ம மனசில் ஐடியாவே இல்லை, அதில் வளர்ந்தவங்களுக்கு டக்குன்னு தெரியும், இதுதான் நான் நினச்சது தான், இந்த இடம் தான் டபார், ஆமாம் கரெக்டாக போய் இறங்கிடலாம். இல்லையா? மற்றவங்களுக்கு கூட்டிகிட்டு போனாலும் ஒரு வண்டியில் பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூட்டிகிட்டு போனால் அதுக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, அனுபவம் இல்லை, இறங்காது, பஸ்லேயே இறங்கணுமே, உனக்கு இது எனக்கு இடமா, ஐடியா இல்லையே, அப்படி கூட சிந்திச்சதே கிடையாது, தியானிச்சதே கிடையாது. புரியுதா நான் சொல்லுது? உங்களுக்கு புரியா இல்லையா?
உலகத்தில் இருக்கும்போது என்ன செய்யணும்? புது மனசு புதுசாகிறத பற்றி பேசியிருக்கு. அதில் எந்த அளவு புதுசாக நீங்கள் புதுசாகிருக்கு பிரசங்க கொஞ்சம் போல புதுசாகிருக்கு அல்ல இல்லையோ? சரி, எந்த அளவு புதுசாக நீ இத்தனை வருஷம் புதுசாக இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிடணும் அல்ல இல்லை? கண்ணை மூடும்போது நீங்கள் ஒரு வசனம் இருக்குல்ல, வெளிப்படுத்தல் 19:8 சுத்தமும் பிரகாசம் உள்ள மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி மணவாட்டிக்கு பரிசுத்தவான்களுக்கு அது அளிக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அப்போ இது பரலோகத்தில் கொடுக்கக்கூடிய வெண் வஸ்திரம், ஒளி உடை, பிரகாசம், மகிமை, தேஜஸ். அதுக்கு என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்குன்னா நீதிகளே. அவருடைய நீதி, கனி, கிரியை, குணங்கள் எவ்வளவு இருந்தோ அதுக்கேற்ற பிரகாசம். நீங்கள் 1 கொரிந்தியர் 15:40-41 வசனத்தில் சூரியனுடைய மகிமை வேறே, சந்திரனுடைய மகிமை வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமை வேறே, மகிமையில மகிமை பிரகாசம் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? இது போல தான் சிலர், நான் சொல்லியிருக்கேன், சிலர் சூரியனை போல பிரகாசமாக இருப்பார்கள். எப்படி இருப்பார்கள்? நீதிமான்களோ என்றால் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பார்க்க முடியலை பிரகாசம். சரி, அடுத்தது கொஞ்சம் பேர் சந்திரனை மாதிரி கொஞ்சம் மங்கி இருப்பாங்க. அடுத்தது கொஞ்சம் பேர் இந்த லைட் என்ன போட்டிருக்கேன் எல்இடியா இந்த மாதிரி இருக்குது. அடுத்தது நிறைய ஆளுகளில் இந்த மெழுகுத்திரி கொளுத்தி வச்சுருக்க மாதிரி மண்ணெண்ணெய் அந்த கல்லறையில் மெழுகுத்திரி கொளுத்தி வச்சுருக்கேன். இது போல் மண்ணெண்ணெய் வழக்கு மாதிரி மின்னி இருக்குது. இப்போ புரிஞ்சில்ல? அவருடைய கிரியை, கனிகள், குணங்களுக்கு ஏற்றபடி வித்தியாசமான பிரகாசம் இருக்கும். அப்போ இது போல் நாம் ஆத்மாவிலே நாம் அடைஞ்ச வளர்ச்சி எவ்வளவு, உள்ளான மனுஷனில் வளர்ந்த வளர்ச்சி எவ்வளவு, அதற்கேற்ற ஒரு தரம் மகிமையிலே மறுமையிலே காணப்படும். அல்ல முதல்ல அந்த எல்லைக்குள்ளே போனோம், கேட்டுக்குள்ளே நுழையணும், அது வேறு விஷயம். ஆமாம், அது ஜீவ பேருள்ள இல்லாதவைய போக மாட்டாங்களாம். இனி உள்ள பொய்யாச்சுன்னு சொன்னாலே இப்படிப்பட்ட காரியெல்லாம் இருக்குது அல்ல இல்லையா? அப்போது இது உலகத்தில் நம்ம வாழும்போது இங்கே அடித்த பெயிண்ட்டு, இங்கே அடித்து உடுத்த பட்டு, இங்கே உடுத்த இது ஒன்றுமே அங்கே வராது. அதான் மண்ணோட போயிட்டுன்னு சொன்னேன் இல்லையா? அங்கே எல்லாம் வேற. அது உனக்கு ஆத்மாவனுடைய தன்மை எப்படி இருந்தது, அதுக்கு மகிமை, உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருன்னு ஆண்டவர் சொன்னார். சரியா? அது நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகம் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்துக்கு ஒப்பாயிருக்கு. காலையில் மங்கி தான் உதிச்சுது, போக பிரகாசம் கூடிச்சு. அது மாதிரி விசுவாசியினுடைய உள்ளான மனுஷன் எந்த அளவு பிரகாசிச்சுன்னு அங்கே போய் தான் பார்க்கணும் அல்ல இல்லையா? அப்போ அங்கே போய் வேறு துணி இங்கே மாற்று மாதிரி ஒன்றும் பிரகாசம் மாற்ற முடியாது. இங்கே எவ்வளோ அடைஞ்சமோ அவ்வளவுதான் அங்கே போக முடியும். அதுக்காக இப்படி ஒரு கட்டடம் கட்டி ஃபேன் காற்றெல்லாம் போட்டு லைட்டு போட்டு தந்துருக்கு அல்ல இல்லை? இந்த காம்பவுண்டுக்கு வெளியே பார்த்தது வேற தானே பார்த்தியா? அது நான் சொன்னேன் இல்லையா? இதுக்குள்ளே தானே இது. சரி, இங்கே மட்டும் நாங்கள் சொல்லாட்டா இனி என்ன சொல்லுது? சரி, அப்போ இந்த அனுபவம் இருக்கிறதா, எந்த லெவலில் இருக்கிறதுங்கிறத நீங்கள் உங்களை நீங்களே நிதானித்து பார்த்து கொள்ளணும். எல்லாருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சபையில் அடக்காராதனை நடத்தும்போது எல்லாருக்கும் ஒன்று போல நடத்துவாங்க அல்ல இல்லை? இனி சில இடத்துல சிலர் சாட்சி எல்லாம் சொல்லிடுவாங்க. இந்த சாட்சியெல்லாம் பரலோகத்துக்கு வராது அல்ல இல்லை? சொல்லிட்டு போட்டு சாட்சி சொல்லுங்க, சாட்சியாக இருங்க, வேண்டான்னு சொல்லலை. இங்கே நிறைய சாட்சிகள் எல்லாம் பரலோகத்துக்கு, ஆசாமி பரலோகத்துக்கே வராது அல்ல இல்லை? ஆமாம், அப்படி எல்லாம் நிறைய இருக்குது. இது இங்கே நடக்குது பட்டான், அது வேற இது வேற. அதான் நான் நேரமே சொன்னேனே, ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனதும் தெருவில் கிடந்த பிச்சைக்காரன் லாசரு அங்கே பரதீசுக்கு போன ஆபிரகாமுக்கு பக்கத்தில் போன கதையை உங்களுக்கு சொன்னேன். சரி, அப்போ இந்த வெளிப்பாடோடு நீங்கள் உங்களை எப்போதும் வைத்து ஆராய்ந்து பார்த்து கொள்ள வேண்டும். உள்ளான மனுஷன்ல கர்த்தருக்குள்ளே எவ்வளவு பலப்பட்டுக்கிறேனுங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே பார்த்து வருஷம் இத்தனை ஆச்சு, இத்தனை கூட்டாச்சு, இத்தனை பிரசங்க ஆச்சு, இத்தனை நாள் ஆவியில் நிரம்பி இருக்கு, இன்னும் உலக மனுஷனுக்கு எனக்கு பறவை குணம் மாறலையே, நான் மற்றவர்களை மாதிரி தானே இருக்கேன், வித்தியாசமாக சிந்திக்க எனக்கு தெரியலையே, மேலானவைகளை தேடுன்னு கொலோசையர் 3:1-2 சொல்லியிருக்கு. பூமிக்குரியவள் அல்லன்னு சொல்லியிருக்கு. இன்னும் மேலான லெவலுக்கு போக இல்லையேன்னு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லைன்னா பிறகு எல்லாம் நஷ்டமாகிவிடும். எல்லாம் தெரிஞ்சும் புரிஞ்சும் அறிஞ்சும் அடைய முடியாமல் போனது போல ஆயிரும். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2:12 அதிக பயத்தோட நடுக்கத்தோட உங்களை ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது நல்லது, பாவமன்னிப்படுத்தது நல்லது, கூட்டத்துக்கு வந்தது நல்லது. ஆனால் இதில் பூரண நிலைமைக்கு நாம் கடந்து போக வேண்டும். ரட்சிப்பின் பூரண நிலை
உங்களுக்கு சொல்லியிருப்பேனா? அப்போ முதல் ரட்சிப்பு நாம் வழக்கமாக சொல்லுறது மாதிரி இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன், அவங்களை அறிக்கையிட்டேன், என்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம் என்ற வசனங்கள் எல்லாம் இருக்கிறது. அது கிருபையினாலே ரட்சிக்கப்படுறது. எப்படி ரட்சிக்கப்படுறது? இலவசம், கிருபை. ஓகே. அதுக்கு அடுத்தது ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும். அல்லேலூயா. அடுத்தது கிரியை செய்யணும். அதுதான் ரோமர் 6:22, நீங்கள் இப்பொழுது பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்படணும், பரலோக தேவனுக்கு அடிமைகளாகணும், தெய்வ சித்தம் செய்யணும். அப்போ பரலோக தேவனுக்கு ஏற்ற பரிசுத்தம் வரும், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அந்த படிகளெல்லாம் அடுத்து கடந்து போகாமல் சுற்றிட்டு நடக்கிறதாக தப்புன்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அல்லேலூயா. தேவகுமார் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டால் மட்டும் போதாது, அது தொடக்கம், டைட்டில். ஓகே. இப்படி நாம் கடந்து போவோமாக, பூரணராகும்படி வளர்ந்து பெருக கடந்து போவோம். ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிற அனுபவம் இருக்கிறது. அது நிறைவேற வேண்டும், அது பூரணமாக வேண்டும். அந்த பிரயாசம் இருக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வளர்ந்தீர்கள் என்கிறத நீங்கள் சிந்தித்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் எவ்வளோ வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள்? அதிகபட்சம் என்ன சொல்லியிருக்கேன்? அது 2 தெசலோனிக்கர் 2:14 தானே? 2 தெசலோனிக்கர் 2:14, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக இந்த சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு தேவன் உங்களை 2 தெசலோனிக்கர் 2:14 தானே? சரி. அங்கே என்ன சொல்லியிருக்கு? இயேசுவின் மகிமை. யாருடைய மகிமை? இயேசுவின் மகிமை அடைகிறது வரைக்கும் நாம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படணும், வளர்ந்து போக வேண்டியது அவசியம். இது உங்களுக்குள்ளே நடக்குதான்னு பார்த்துக்கணும். இல்லையா? உங்களுக்கு தெரியணும், எஸ் அது நடந்து கொண்டே இருக்கிறது என்கிறத நீங்கள் உணர வேண்டும். அந்த வளர்ச்சி இல்லாமல் இருந்தீங்கன்னா பயனற்று போய்விடும். வருஷக்கணக்காக கூட்டத்துக்கு வெறுமனே வந்து போகக்கூடாது. சரி, அதை நீங்கள் திருத்திக் உங்களுக்குள்ளே நிதானித்து நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை, புதிதாக்கப்பட்ட மனுஷன். பழைய மனுஷன் யாரு தெரியுமா? பழைய மனுஷன், அந்த வார்த்தையில் ஒரு ஆழம் இருக்கு பாருங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா அந்த பழைய மனுஷன் என்ன சொல்லணும்னா, மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட வேண்டும். அல்லேலூயா. 4:22 மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகும் பழைய மனுஷனை களைந்து போட்டு உள்ளத்தில் புதிதான ஆவி புதிய மனுஷன். அப்போ அந்த புதிய மனுஷனுக்கு கொலோசியர் 3:10 என்ன சொல்லுது? சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையக்கூடிய புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். சரிதானே? புதிய மனுஷன், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன். பழைய மனுஷன் எப்படிப்பட்டவன் கவனிக்கிறீங்களா? பழைய மனுஷன் என்னன்னா, இந்த உலக கவர்ச்சி நான் சொன்னேன் இல்லையா, இதுக்கு பின்னாலே சுற்றி சுற்றி கெட்டு போகிற, அதாவது அந்த வசனம், அதாவது மோசம் போக்கும் இச்சைன்னு போட்டிருக்கு. மோசம் போக்குன்னா ஏமாத்துதுன்னு அர்த்தம். என்னது? ஏமாத்து இச்சை தானே. இதெல்லாம் ஏமாத்து இச்சை தானே. அதான் ஏமாத்துக்கார இச்சைன்னு சொல்லுது. கண்களின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, அவள் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல, உலகத்தால் உண்டானவைகள். அது 1 யோவான் 2:15. அப்போ ஒரு மனுஷனை ஏமாற்றுகிற, அழிக்கிற, சரியா, அழிக்கிற இச்சை, கெட்டு போகிறதுன்னா அது அழிவுக்குரியதுன்னு அர்த்தம். கெட்டு போயிட்டு, ஒரு சாதம் கெட்டு போயிட்டு, ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா அது வர செயலிழந்து அது ஒன்றுக்கும் உதவாக போச்சு. அப்போ கெட்டு போக, அழிந்து போக செய்யக்கூடிய இந்த மோசம் போக இச்சை, உலகத்தினுடைய இச்சை. இது பழைய மனுஷன் இதிலே சுற்றி பெயிண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே சுற்றி மண்ணுக்கு தான் போனான் இல்லையா? இது தானே பண்ணி இதை சுற்றி மண்ணுக்கு போனியா. இப்போ புதிய மனுஷன் என்னது? சிருஷ்டித்தவருடைய சாயல், பரலோகத்தின் தேவன். நல்ல பரலோகத்தின் தேவனுடைய சாயல். ஒரு சாயல் பூமிக்குரிய மண்ணுக்குரிய அழிவுக்குரிய சாயல், இன்னொன்று பரலோக தேவன். அவர் நேற்றும் என்றும் மாறாதவர். அல்ல, அந்த தேவனுடைய சாயலுக்கு ஒப்பான அறிவு. இப்போ புரியுதா உங்களுக்கு? வந்ததா? அவங்க மனசில் வந்ததா அந்த அறிவு, அந்த சிந்தை வந்ததா? அந்த தியானம் உங்களுக்கு உண்டா? நீங்கள் தான் பார்க்கணும். அந்த அறிவு உண்டாகும்படி இது புதிய மனுஷன். அதான் மனம் புதிதாகின்னு சொல்லி ரோமர் 12:2 படித்தா இல்லையா?
புதிய மனசு, புதிய மனுஷன். அவன் எப்போ பார்த்தாலும் அது மேன்மையான விலை சிந்திக்கக்கூடிய அந்த மனுஷன் நீங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அது உங்களுக்குள்ளே வந்ததா, வந்துட்டு இருக்குதா? எந்த ஆளையும் வந்தது இல்லை. பிரசங்கியாரு 1000 பிரச்சனை, பிரச்சனை, நோய் பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது தீர்மானம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நேரம் எல்லாம் வந்து இருந்துட்டு உரிமிட்டு வருவோம். அப்படியா? எப்படி இருக்குதுலாம்? இல்லைன்னா சரி பேய் நோயும் வராமல் இருக்கணுமே, எதுக்கு வர்றது? பேய் நோயும் வரப்படாது, அதுக்கு வேண்டி இருக்குதுங்களா? இல்லை அந்த மேன்மையான அனுபவம் உள்ளான மனுஷனில், அது 2 Corinthians 4:16. ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்ல, புறம்பான மனுஷன் அழிந்தது, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. இப்படி புதிதாக்கப்படுறதுக்கு தான் வந்தோம். புதிதாகி கொண்டே இருக்கிறோம், வளர்ந்துக்கிட்டே இருக்கிறோம், வர வர வெயிட்டு கூடி இருக்குன்னு சொல்லு. அனுபவம் உண்டா உங்களுக்கு? இருக்கணும், இருக்கணும். இல்லாமல் சும்மா வந்தது போல் எப்படி இருக்குதியே அப்படியே இருக்கு பாஸ்டர். எத்தனை வரியமாக இருக்குது, எப்படி இருக்குதுன்னு கேட்டால் அப்படியே தான் இருக்கு. அவ்வளோ ஒரு மாற்றமா இல்லையா? கொள்ளாமா? அப்படி சொல்லக்கூடாது. சரியா? ஒரு மாற்றம் உண்டாகணும், வளர்ச்சி உண்டாகணும். அப்போ நம்ம ஆண்டவரோட நடந்து ஆண்டவரோட வளரு அனுபவத்துக்கு ஏற்பதான் நம்முடைய ஆத்மாவில் பலனும் உண்டாகும். அல்லேலூயா. இதுக்கு எளிதாய் ஒரு வழி எங்கே சொல்லியிருக்கு. அது வந்து 1 Peter 2:3 1 Peter 2:3 படிச்சீங்கன்னா, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கம் இல்லாத ஞான பாலின் மேலே வாஞ்சியார். அப்போ பிள்ளை வளரணும்னா என்ன செய்யணும்? பால் கொடுக்கணும், அதுக்குரிய ஆகாரம் கொடுக்கணும். அப்போ தான் பிள்ளை வளரான். அப்போது இங்கே நம்முடைய ஆத்மா, மனசு, உள்ளான மனுஷன் வளரணும்னா என்ன செய்யணும்? தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, அப்போஸ்தலருடைய வார்த்தை, ஆவியானவர் மூலம் நம்மளுடைய உள்ளான மனுஷனுக்கு பலப்படும்படியாய் கொடுத்துருக்கிற போஜனம். அல்லேலூயா. ஒரு சந்தர்ப்பத்தில் இயேசுவை விட்டு நிறைய பேர் போயிட்டாவலாம், கடினமான உபதேசம்னு சொல்லி போயிட்டாவலாம். அப்போ இயேசு திரும்பி பார்த்து சீசரில் பார்த்து கேட்கார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? அப்போ பேதுரு சொல்கிறார், யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. வேறு கடையில் போனால் ரொட்டி கிடைக்கும், பிஸ்கட் கிடைக்கும், மிட்டாய் கிடைக்கும், பரலோகத்துக்கு போகிற போஜனம் கிடைக்காதே. அல்ல அதுலேயே அவசியம். அந்த வேறு டானிக்கெல்லாம் கிடைக்கும், மண்ணில் வைக்கிய டானிக்கு. பரலோகத்துக்கு போகிற டானிக்கு வேணாம்னா உம்மட்ட தான் கிடைக்கும். இப்போ புரியுதா? அப்போ பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிவு, தெளிவு, அதில் நிச்சயம், உறுதிப்பாடு, அதற்கேற்ற விஷயம்லாம் வமாட்ட மட்டும்தான் இருக்குது. அப்போ இயேசுவின் வார்த்தையில் நித்திய ஜீவனை கொடுக்குற வல்லமை இருக்கிறது. அல்ல அது யோவான் 10:10, இது திருடவன் கொல்லும் அழிக்க வர்றான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பட வந்தேன். அப்போ இயேசுவின் வார்த்தை நித்திய ஜீவன், அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காகவே கிரிய நடப்பீங்கள். இப்போ வந்து இயேசுவின் வார்த்தையை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு தெரியும், இயேசுவின் வார்த்தை வல்லமை உள்ளது. என்ன உள்ளது? வல்லமை உள்ளது, அதிகாரம் உள்ளது. இறையாதே அமைதலாருன்னா கடல் நின்றுட்டுது. லாசர்வே வெளியே வா இன்னொன்று அவன் வந்துட்டான். தலித்தா ஹூமி இன்னொன்று, ஆமாம் சிறுபண்ணை இழந்துருன்னொன்னே அந்த மாதிரி ஆயிடுச்சு. எழும்பிட்டான், சிறுபண்ணை இழந்துரு. ஸோ ஆண்டவருக்கு வார்த்தைக்கு வல்லமை இருக்குல்ல. நம்புறீங்களா? நம்புறீங்க? அதனால தான் ஒரு பாட்டு பாடுவீங்கள்ல, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகிடுமேலாம் பாடுவீங்கள்ல. ஸோ அவருடைய வார்த்தைக்கு வல்லமை. அவருடைய ஒரு வார்த்தைக்கு மட்டும் இல்லை, எல்லாம் அவருடைய வாய் பேசின வார்த்தை தானே. அவருடைய வாயிலிருந்து வந்தால் தேவனுடைய வார்த்தை தானே. இவன் இப்போ சாசு சொல்கிறான் இயேசுநாதர்கிட்ட, இந்த கல்லுகள் அப்பமாக்கும்படி சொல்லும். அவர் ஆண்டவர் சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் இல்லை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினாலும் சொன்னாரா? அப்போது தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை மனிதனுக்கு உயிரை கொடுக்கக்கூடியது, கடலை அமர்த்தக்கூடியது, ஜீவன் கொடுக்கக்கூடியது. சரிதானே? அப்போ அந்த இயேசுவின் வார்த்தைகளை வாசிக்கணுமா? ஒரு முறை சாது சுந்தர் சிங்கிற ஊழியக்காரர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தார். அவர் காவி உடை போட்டிருப்பார், அவர் சன்னியாசி தான், சீக்கிய மார்க்கத்தை சேர்ந்தவர், தாடி வச்சிருப்பார், இயேசுவை தரிசித்தவர். அவர் ட்ரெயினில் போயிட்டு இருந்தபோது ஒரு ட்ரெயினில் ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்னோன்னா ஒருதான் வந்து நிறைய பேர் ஏறினாங்க. அந்த வட இந்தியாவில் வந்து காவி உடை அணிஞ்ச மந்திரவாதிகள், சன்னியாசிகள் நிறைய ஏறுவாங்க, துறவிகள், பார்த்தா தெரியும்.
ஒரு தடவை யாருன்னா இப்படி வந்தான், ட்ரெயின் பெட்டிக்குள்ளே வந்துட்டு இருந்தான். இங்கே ஒரு ஆள் காவி கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கு. இவன் நினச்சான் இவரும் நம்ம போல உள்ள சாமி வர்க்கத்தை சேர்ந்தவர்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டான். ஏன்னா இனத்தோட தானே சேரும். அப்படி வந்து உட்காந்துட்டான். உட்காந்துட்டு அவர்கிட்ட அப்படி ட்ரெயின் பரப்பிட்டாச்சு பேச்சு கொடுத்தான். சாமி, நீர் எந்த ஊர், உமக்குள்ளே எத்தனை சாமி வச்சுருக்கிறீரு அப்படிலாம் கேட்டான். இவர் சொன்னார், நான் ஏசு சாமியை வச்சுருக்கேன்னார். ஏசு சாமியா? நான் கேட்டதே இல்லையே அப்படி ஒரு சாமியை. அது இப்படியாகும். அவர் பரலோகத்தில் இருந்தார், வந்தார், அப்புறம் திருப்பியும் போயிருக்காரு, திருப்பியும் வருவார், அவர் தான் நியாயம் தீர்ப்பார் அப்படிலாம் அவருக்கு வரலாற்றை சொல்லிட்டோன்னு இவனுக்கு கொஞ்சம் எரிச்சல் உண்டாயிட்டு. எனக்கு தெரியாத ஒரு சாமியா? இவர் தன்னை பெரிய சர்வ வல்லமுள்ளவர் நினச்சிருக்கார். இந்தியாவிலேயோ உலகத்தில் உள்ள அத்தனை சாமி என்கிட்ட இருக்குது, எனக்கு நிசார மாட்டேன், எனக்கு தெரியாத ஒரு சாமியா இது? அது என்னடா அப்படி ஒரு சாமி அப்படி பெருசாக பேசுகிறான்? அப்படியா, எனக்கு பவர் தெரியுமாடா உனக்கு? ஏன் சாமிக்கு வல்லமை தெரியுமாடா அப்படின்னாரு. அவர் சிரிச்சுட்டே பாம்பல உட்காந்துருக்கார். இப்போ பார்த்துக்க, காட்டி தாரேன். அப்படி கண்ணை மூடிட்டாரா டீரா. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி அவருக்கு மந்திரங்கள்லாம் உண்டல்ல, எல்லாம் கொஞ்ச நேரம் அவரை அடித்து பார்க்காரு. வேறு சும்மா சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்காரு. அவன் கண்ணை திறந்து பார்க்க இந்த ஆள் கம்பீரமாக சும்மா சிரிச்சுக்கிட்டே இருக்கார். உடனே அவன் இப்படி பார்த்தான். இவன் இந்த ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கையில் ஒரு புக்கு, இந்த புதிய ஏற்பாடு வச்சுருக்கிறார். புதிய ஏற்பாடு தான் இருக்குது, சின்ன புக்கு. அப்போ இது என்னன்னு கேட்டோன்னு அவர் சொன்னார், இதுதான் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய புஸ்தகம் அப்படின்னா. அப்படியா? இவனுக்கு உள்ளூர் கொஞ்சம் பயம் உண்டாயிட்டு. அவனுக்கு இந்த மந்திர தாயத்து மந்திர பொருட்கள்லாம் உண்டுல்ல, அது மாதிரி இவன் மந்திர புத்தகம் வச்சுருக்கான். என்ன வச்சுருக்கான்? மந்திர புத்தகம். அதனால தான் அவனை ஒன்றும் அவனுக்கு டைப்பெல்லாம் அவன் மனசில் ஆகிடுச்சு. அவன் சொன்னான், அந்த புத்தகத்தை நீ கொஞ்சம் அங்கே தள்ளி வை, அப்புறம் வை, இவன் இப்போ பார்த்துக்கிட்டேன் நானா. இவர் அந்த புத்தகத்தை தள்ளி வச்சாச்சு. பின்னிச்சுமா இருக்கார். பின்ன அவன் ரொம்ப நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அவன் சொல்கிறான், நான் ஒன்றும் பண்ண முடியாது, இந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்குதுல்ல உனக்குள்ளே இருக்குது, கொள்ளாமா? அல்ல இல்லையோ, இந்த புஸ்தகத்துக்குள்ளே இருக்கையெல்லாம் உனக்குள்ளே இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, பார்த்துடுங்க. இந்த வார்த்தை அவர் படித்து மனசிலாக்கியிருக்காரு, கொஞ்சம் காணா பிடிச்சிருப்பார், எல்லாம் உள்ளே இருக்கான், பேய்க்கு ஒன்றும் செய்ய முடியாதான். நம்மளும் கொண்டு தெரியாமல் பைபிளை கொஞ்சம் வரிய மாட்டு. அல்ல இல்லையா, நம்ம அது அவரை பார்த்து பிசாசு ஆடி இருக்குது, நம்ம பிசாசை பார்த்து ஓட வேண்டிய இருக்கு இல்லையா? எங்கேயாவது சோப்பு சீலை கட்டி விட்டுறோன்னா பயந்தான், உறக்கம் வராது அன்னைக்கு. இப்படி நம்ம லட்சணத்தில் இருக்கு. என்ன பலப்பட்டியலோ என்ன மண்ணாங்கட்டி என்ன தெரியாது. அல்ல இல்லையா? அப்போது பலன் உண்டாகிறது, பரிசுத்தாவினாலே பலன் உண்டாகிறது. அல்ல இல்லையோ? அது எபேசியர் 3:16, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷன் வெள்ளமையாய். அப்போது வசனத்தினால களங்கம் இல்லை, ஜானப்பனால பலம் உண்டாவது. அதை படிக்க 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 பலன் வருது. அதை நாங்கள் பார்க்குறோம். அது ஆவியின் பட்டயம்னு சொல்லியிருக்கு. ஹல்ல இல்லையோ? சர்வ ஆயுத வர்க்கம். அது எபேசியர் 6:12 நீங்கள் எல்லா போராட்டம் உண்டு, அதுக்கு சர்வ ஆயுத வர்க்கம்னு ஒரு பட்டியல் போட்டிருக்கு. அங்கே கீழே இருக்கிறது வாஸ்து பாத்திரணும். அதில் ஒரு வசனம் என்னது? ஆவியின் பட்டயம். ஆவியின் தேவ வசனமாகி ஆவியின் பட்டயமா? அப்படி தானே எழுதியிருக்கு. எபேசியர் 6:13 இந்த மாம்சத்தோட இரத்தத்தோடும் உள்ள அதிகாரம் துறைத்தனங்கள் வான மண்டலங்களில் பொல்லாத ஆவியின் சேனைகள் நமக்கு போராட்டம் உண்டு. அதெல்லாம் எதிர்க்கணும், ஜெயிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா சர்வ ஆயுத வர்க்கம். அல்லல்லையோ? என்ன வர்க்கமா? எல்லா ஆயுதம், சர்வ ஆயுதங்களும் ஆயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்படியே படிச்சுட்டு வந்தாச்சுன்னா அல்லல்லையோ சர்வ எடுத்துக்கொள்ளுங்கள்னு பட்டியல் போட்டிருக்கு. சத்தியம் சொல்லியிருக்கு, இடுப்பில் சத்தியம் இருக்கட்டு, நீதி மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷனுடைய ஆயத்தமாகிய பாதரட்சை, அக்னி அஸ்திரங்களை அவித்து போடப்பட்டத விசுவாசம், கேடகம், அடுத்தது என்னது? இரட்சண்யம் சீரா தேவ வசனமாகிய ஆவியின் பார்த்தியா பட்டயம்னு சொல்லியிருக்கு. பட்டயம்னா வெட்டக்கூடிய ஆயுதம், அவ்வளோதான். நாங்கள் எல்லாம் அப்படி தான் வசனத்தை போட்டு வெட்டிடுவோம், எல்லாரும் ஓடிடுவாங்க. நிறைய பலவிதமான இந்த துரோபதேசிகள் எல்லாம் வருவாங்க. அப்படி வசனம் இருக்குது, இப்படி வசனம் இருக்குன்னு போட்டு எங்கள்கிட்டையும் வருவாங்க. சில வேளை சிலர் பார்ப்பாவ நெகமே பிரசங்காரை கூப்பிட்டா கொள்ளலாம், அப்போ தான் அந்த ஆளுக வாழை வெட்டுக்கு அவர் தான் கொள்ளான்னு வேணுன்னே தூண்டி விட்டுருவாங்க. எனக்கு ஆண்டவர் நிறைய வசனம் தெரியாது, வேறு சொந்த பேச்சு கிடையாது, வசனத்தை போட்டு வெட்டி அங்கே இறச்சிடுறது, எழுப்பி ஓட்டம். என்ன செய்ய போகிறா நீ? பெரிய பிரசங்கமார் ஓய், இல்லைன்னா வேற ஒரு பைபிளை கொண்டு வரோம். நீர் சொல்லு கதையை நான் கேட்கணுன்னா வேற ஒரு பைபிளை கொண்டு வர நமக்கு பேசுவோம். இந்த பைபிளை வச்சுட்டு பேசுனா நான் பேசுறதுக்கெல்லாம் பயில் சொல்லணும், முடியும்னா பேசாம், இல்லைன்னா எழுப்பி போகலாம். அல்ல இல்லையா? இதுதானே இருக்குது, நாங்களும் இதுதானே படித்தணும். சரி, அப்போ வசனத்துக்கு வல்லமை பார்த்தீங்களா? எத்தனை மற்ற ஆளுகளெல்லாம் ஏமாற்றிப்படுவானுவேன்,
இந்த வசனத்துக்கு நடுங்கக்கூடியவனாக. அல்ல இல்லையா? ஒரே ஓட்டம் திரும்பி பார்க்கறது கிடையாது. ஏன்னா வசனம் தெரியும். ஒன்றை கொண்டாந்து நான் 9 எண்ணத்தை வரிசையாக சொல்லுவேன். ஆண்டவர் தந்துடுவார் எனக்கு. அல்ல இல்லையா? அப்போ ஆவியின் பட்டயம் எவ்வளவு சக்தி வாய்ந்தது உங்கள்கிட்ட இருக்காது. வசனம் இருக்கா? ஓகே. அப்போ வசனத்தினால தான் பலன் உண்டாகிறது. அடுத்தது ஆவியினாலே பலன் உண்டாகிறது. ஆவியினாலே உள்ளான மனுஷனில் சும்மா கையை காலை உதறிட்டு போகிறது கிடையாது. அல்ல இல்லையா? அது ஒரு பலனை கொடுக்குது, ஒரு தைரியத்தை கொடுக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. அது பல வசனங்களெல்லாம் ஞாபகப்படுத்துது. அல்ல இல்லையா? அதான் அதில் ஒரு விஷயம். அந்த ஆவியின் அந்த வசனத்துக்கும் பரிசுத்த ஆவிக்குள்ள ஒரு தொடர்பை நான் பார்த்துருக்கேன். என் அனுபவத்தில் பார்த்தது தான் சொல்லேன். சில விஷயங்களை அப்படியே விவாதிக்கும் போது, பேசும்போது, தியானிக்கும் போது, சிந்திக்கும் போது, செய்திகளை தயார் பண்ணும்போது ஆவியானவர் கொண்டு போட்டுருவார். அல்ல இல்லையா? எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். எதிரில் ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான், அவனுக்கு நாக்கு அறுக்க மாதிரி ஒரு வசனத்தை போட்டுருவார் மைண்டில். என்ன இருக்கு, தூக்கி போடு, நான் போய் சொல்லு, முடிச்சு ஃபினிஷ்ட். அல்ல இல்லையா? அவ்வளவு நேரம் 1 மணி நேரம் பேசினது ஒரு வசனத்தில் முடிச்சு. அப்படி நாங்கள் பார்த்துருக்கோம். 1 மணி நேரம் ஆர்கியூ பண்ணியிருப்பான், ஒரு வசனத்தில் ஃபினிஷ்ட், எல்லாம் இடிச்சு போட்டாச்சு போ. அப்போ ஆவியின் பட்டயம், அது ஆவியின் பட்டயம்னு ஏன் சொல்லியிருக்கு தெரியுமா? தேவ வசனம் ஆவியானவர் கொடுக்குற வசனம். அல்ல ஆவியானவர் எடுத்து கொடுக்குறார். ஆண்டவர் சொல்லுவார், பரிசுத்தாய் வரும்போது நான் சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அல்ல இல்லையா? கேள்விப்பட்ட எல்லாத்தையும் சொல்லி தருவார். ஆவின்னா அதான் நான் சொன்னேன், சும்மா கையை காலை உதறிட்டு போகிறேன்னு நினச்சிடப்படாது. அந்த வசனம் சொல்லுதில்ல, 1 யோவான் 2ஆம் அதிகாரமா 3-2 நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை. அல்ல இல்லையோ? அதுதான் அதுக்கு விஷயம். 2:27 அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறதா? முதல்ல அபிஷேகம் பெற்றீர்களா? 2வது அந்த அபிஷேகம் நிலைத்திருக்கிறதா? 3வது அந்த அபிஷேகம் போதிக்கிறதா? அல்ல இல்லையா? ஒருவனும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அப்படின்னு அந்த வார்த்தை அங்கே இருக்கு. அப்போ நீங்கள் கேள்வி கேட்ப, அப்போ பிரசங்கிமார் நீங்கள் எல்லாம் வேண்டாமா? பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றால் பிரசங்கிமார் வேண்டாமா கேட்க போறீங்க? எஸ், உண்மையை சொல்லுறேன். நீங்கள் முழுமையாய் பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு அடங்கி அவரோட நடந்தீங்கன்னு வைங்க, நாங்கள் எல்லாம் பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு. அல்ல இல்லையா? தெளிவாக சொன்னால் மற்ற பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற அளவுக்கு பிரசங்கிமாரால் போதிக்க முடியாது. சரியா? எங்களால் முடியாது. அல்ல இல்லை, அதான் சொன்னேன். ஆவியின் ஜீவன் சொல்லுறது இப்படி தான் வருது. அந்த அபிஷேகம் நமக்கு அந்த அதை போதிக்கிறது, அந்த வார்த்தையை கொடுத்துருது, அந்த விஷயத்தை போட்டுருது, அவ்வளோதான். அது எதிரியினுடைய அவன் பிசாசம் ஆவிதான், அது வஞ்சிக்கிற ஆவி. இது பரிசுத்த ஆவி. மோசையனுடைய மந்திரவாதியுடைய கோயில், மோசையனுடைய கோயில் விழுங்கி போட்டு இல்லையா? அல்ல இல்லையா? அங்கேருந்து தூக்கி போட்டால் இங்கே இருந்து போய் அதை அடித்து தகர்த்துருது. ஓகே, அப்போ அந்த ஆவி வேணாம், ஆவியின் அனுபவம் வேணாம், ஆவியினால் போதிக்கிற அனுபவம் வேணாம், வசனங்களை வாசிக்கிற அனுபவம் வேணாம். இப்படி இருந்தால் தான் பெலப்பட முடியும். அல்ல. அப்போ பரலோகத்தில் சிந்தையை வைக்கிறோம், வசனத்தை தியானிக்கிறோம், ஆவியானவருக்கு அதிகமாக இடம் கொடுக்குறோம். எவ்வளவு சமயம் கிடைக்குதோ அப்பெல்லாம் இந்த ஜப வீடுன்னு வச்சுருக்கிறதுனுடைய நோக்கமே அதுதான். பாருங்கள், வீட்டில் இருந்தால் தானோ அந்த டிவியை போடுவோமா, அந்த செல்ஃபோனில் செய்தியை பார்ப்போமா, அல்லது அந்த பிரசங்கியார் இப்படி எல்லாம் தோணும் இல்லையா? இந்த சூழ்நிலைக்குள்ளே வந்தால் ஓத்துறோம் இல்லை, இருந்து ஜோம் பண்ணிடலாம். இல்லைன்னா இங்கே உள்ள காரியங்கள் நான் சபைகளுக்கு சொல்லுவேன், எப்பவும் திறந்து வைங்க, ஆள் வரட்டு வந்தால் என்ன எப்பவும் பிரசங்கம் பண்ணுவோம், ஜோம் பண்ணுவோம், எல்லாம் நடத்திக்கிட்டே இருப்போம். ஆவியானவர் அவர்களை நடத்தட்டு. இல்லையா? பிரசங்கியார் வந்து தான் நடத்தணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை, அவங்கள நடத்துவார். சரி, ஆகினால தான் ஜப வீடு, அவர்கள் ஜபம் பண்ணுவதற்கு கூடி இருக்கக்கூடிய இடம். வேற எல்லாத்தையும் மாற்றி வச்சுருவா. ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் இல்லையா? அப்படி இதை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் வெளியே அதிகமாக சுற்றிட்டு நடந்தால் வெளியே உள்ள மோசம் போக்கும் இச்சைகள் உங்களை பிடிச்சு இழுத்து அங்கெங்கேயோ தள்ளி போடும். நீங்கள் அதிலெல்லாம் அவாய்டு, மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்டு பண்ணி, அதுக்கு தானே இந்த சூழ்நிலை வச்சுருக்கு. இங்கே இருந்து வேதத்தை வாசிக்கிறது, வேதத்தை தியானிக்கிறது, ஜபம் பண்ணுறது எப்பவுமே நடந்துகிட்டு இருந்தேன்னு வைங்க, நடக்குதில்ல. சில சபையில் நடக்க எனக்கு தெரியும். ஆமாம், வண்டியாரி பராவ மெனக்கட்டு எப்போ பார்த்தாலும் அங்கே ஏதாவது நடந்துக்கிட்டே இருக்கு. அல்ல ஈவன் WCC பக்கத்தில் CSI சர்ச் இருக்குது, கஸ்பா சபை. அதில் கூட நான் சில வேலை போனால் அதில் உட்காந்து நான் ஜோம் பண்ணுவேன். சர்ச்சை திறந்து வச்சுருக்கு, வாட்ச்மேன் போட்டிருக்கு. எப்பவும் ஆள் வராவா, முழங்கால் போடுவாவா, ஜோம் பண்ணாவா, கணிக்க போடுவாவா, போகிறாவா. அங்கே நாட்டேரோனும் கிடையாது. அல்ல ஏதாவது சில டிக்க மாதிரி அப்படி சுற்றிட்டு நடப்பாவ. நானும் அந்த பக்கம் எங்கேயாவது போனேன்னா அதில் போய் இருந்துட்டு ஜோம் பண்ணி சுற்றி நேரம் பெரிய ஹால் அங்கே அவ்வளோ அங்கெங்கே தான் ஆள் இருப்பான். எப்போதும் நடக்குதில்ல, ஏன் இங்கே நடக்கப்படாதா? இல்லையா? இங்கே எல்லா சபைக்கும் சொல்கிறது தான் சொல்கிறேன் உங்களுக்கு.
ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணி கர்த்தருக்குள்ளே எப்போதும் வளர்ந்து பெருகுவதற்கு எல்லா விஷயத்திலும் அவருடைய நிறைவான ரீதிக்கு வளர்றதுலே உங்கள் மைண்டை, மனசை வைங்க, சிந்தையை வைங்க, நேரத்தை வைங்க. அது ஒரு வசனம் இப்படி சொல்லுது, எபிரேயர் 12:1, பாறை மனவிலை தள்ளிவிட்டு இயேசுவை நோக்கி ஓடக்கடும். இல்லை இல்லை, எனக்கு அந்த பாறை எல்லாருக்கும் பாறை இருந்தால் இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு நாளும் தீராது. அதை தள்ளிவிட்டு ஓடுகிற அளவுக்கு நீங்கள் ஓடுங்கள். கிறிஸ்துவை அடையும்படி, கிறிஸ்துவில் வளரும்படி, கிறிஸ்துவில் பலப்படும்படி, கிறிஸ்துவில் மறு ரூபமாகும்படி நீங்கள் ஓடுங்கள்னு சொல்லியிருக்கு. என்ன செய்ய போறீங்க? அப்போ குழந்தைகளாக இனி இருக்கப்படாது. மனுஷருடைய சூது தந்திரங்கள்லாம் சுற்றி காத்தடிச்சது அதில் போய் விழுந்து அழியப்படாது. அன்புடனே சத்தியத்தை தியானித்து கவனித்து கிறிஸ்துவோடு வளருகிறவர்களாக இருக்கும்படி சபையை வச்சிருக்கு. வளர்ச்சியை கவனிங்க, வளர வேண்டிய காரியங்களை சிந்திங்க, புதிய திட்டங்களை போட்டு ஜெபத்திலும் வேத தியானத்திலும் தரித்திருங்க. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள்னால்